ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். நேற்று நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கோல்டு ப்ரைஸஸ் 4% அளவுக்கு இருந்தது. நேற்று நம்மளோட மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் வந்து 5% அளவுக்கு இருந்தது. அது கிளியராக நம்மளோட இடிஎஃப்ஸ்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அண்ட் அது போக இன்னும் ஒரு 4% அளவுக்கு இருந்தது. ஒரு ஸ்டேஜில் வந்து கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுன்ஸுக்கு $4,500 அளவுக்கு டச் பண்ணுது. அண்ட் இந்த அளவுக்கு கோல்டு ப்ரைஸஸ் விழுந்ததுக்கும் யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவாக முடிஞ்சதுக்கும் அமெரிக்கன் மார்க்கெட் 1% அளவுக்கு நெகட்டிவாக ஓப்பன் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, க்ரூட் ஆயிலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா $110 மறுபடியும் கிராஸ் பண்ணுச்சு. க்ரூட் ஆயிலோட விலை வந்து எதனால் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நேற்றுக்கு முந்தின நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் ஈரானும் அந்த கல்ஃப் ரீஜனில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் மேலே தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா காசே கொடுத்தா கூட க்ரூட் ஆயில் கிடைக்க முடியாத நிலைமைக்கு போயிடுவோமோன்ற பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட விலை வந்து அதிகமாச்சு. அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸோட ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் 30% மேலே வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஒரே நாளில். அந்த அளவுக்கு ஒரு பேனிக் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அது கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அதனோட விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் 1% அளவுக்கு நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆகுது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பாசிட்டிவான டெவலப்மெண்ட்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. அண்ட் அதனோட விளைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸஸ் ரெக்கவர் ஆகுது, ஈவன் அமெரிக்கன் மார்க்கெட் ரெக்கவர் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட மார்க்கெட் வந்து இன்னைக்கு காலையில் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சு. அப்படி என்ன பாசிட்டிவான டெவலப்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா, நேற்று காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவரோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். இந்த மாதிரி வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தினது எங்களுக்கு தெரியாதுங்க, எங்களுக்கு தெரியாமல் அந்த கேஸ் ஃபீல்ட்ஸ் மேலே வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. நாங்கள் இஸ்ரேல் கிட்ட சொல்லிட்டோம், இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் மேலே தாக்குதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அண்ட் நேற்று மிட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தன்யாகு அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போரை வந்து ஸ்டாப் வாட்ச் வச்சுட்டோன்னு நாங்கள் நடத்தலை, எப்போ முடிக்க முடியும்னு எங்களால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரும் பயப்படுற மாதிரி இந்த போர் வந்து நீண்டிகிட்டே போகாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் எங்கள் அட்டாக்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பாசிட்டிவான ஒரு அப்டேட்டாக பார்க்க முடிஞ்சது. ஏன்னா ட்ரம்ப் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா நம்புறதுக்கு நம்மளுக்கு சந்தேகமாக இருக்கும். ஆனால் நெத்தன்யாகு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, இவர் வந்து ட்ரம்ப் மாதிரி கிடையாது, இவர் சொல்கிறது ஓரளவுக்கு நம்பலான்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி ரஷ்யன் க்ரூட் ஆயில் மேலே சாங்ஷன்ஸ் வந்து நம்ம டெம்பரரியாக ரிமூவ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ஈரானியன் க்ரூட் ஆயில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாங்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிடுவோம். அப்படி பண்ணிட்டோம்னா இந்த க்ரூட் ஆயில் மேலே இருக்கிற ப்ரெஷர் வந்து கம்மியாயிடும். மொத்தத்தில் யாருக்கு க்ரூட் ஆயில் வேணுமோ யார் விற்றாலும் வாங்கிக்குவாங்க, இப்போதைக்கு பிரச்சனை முடிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வருது. இந்த 2 அப்டேட் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் ரெக்கவர் ஆகுது, அமெரிக்கன் மார்க்கெட்ஸும் ரெக்கவர் ஆகுது. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுது. ஸோ ஒருவேளை இந்த 2 அப்டேட்டும் வராமல் இருந்திருந்தால் இன்றைக்கும் நம்ம ஒரு மிகப்பெரிய செல் ஆஃப் வந்து பார்த்துருப்போம். இதை பற்றி நம்ம இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். அண்ட் நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறில் என்ன நடக்க போகுதுன்ற பயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக மார்க்கெட்டில் இருக்குது. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சரி. ஆனால் இந்த சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அட்டாக் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பர்சனலாக நம்புகிறேன். காரணம் என்னன்னா, நாளைக்கு வந்து ரம்ஜான் திருநாள், அவங்களோட பண்டிகை நாள் அன்னைக்கு யாராவது போய் அட்டாக் பண்ணுவாங்களா? அதாவது கொஞ்சமாவது மனிதாபிமானம் ஒரு ஈவு இறக்கம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பண்டிகை, வருஷத்தில் ஒரு முறை வர பண்டிகை. ஸோ அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் யாராக இருந்தாலும் நினைப்பாங்க. ஆனால் ஆக்சியோஸ் அப்படின்ற ஒரு செய்தி ஊடகத்தில் வந்த ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ட்ரம்ப் வந்து சோல்ஜர்ஸ் அனுப்பி கார்கோ ஐலாண்டை வந்து கேப்சர் பண்ணவோ அப்படி இல்லைன்னா கார்கோ ஐலாண்ட்லேருந்து எந்த கப்பலும் வெளியே போகாமலோ தடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வருது. ஒருவேளை அப்படி பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகும். அதாவது யார்கிட்டயாவது க்ரூட் ஆயில் வாங்கிக்கோ அப்படின்னு நேற்று சொன்னதுனால தான் க்ரூட் ஆயிலோட விலை வந்து விழுந்தது. அதனால தான் மார்க்கெட்ஸ் ரிகவர் ஆச்சு. கடைசியில் இப்போ கார்கோ ஐலாண்டே முடக்குனா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து நாங்கள் மற்ற எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் மேலெல்லாம் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினாங்கன்னா மறுபடியும் க்ரூட் ஆயிலோட விலை அதிகமாகிடும், மார்க்கெட்ஸ் கிராஷ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 48 மணி நேரத்தில் வந்து இந்த பிரச்சனை எப்படி போகுதுன்றதை பொறுத்து தான் மார்க்கெட் வந்து மண்டே எப்படி ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நம்மளோட மார்க்கெட் பாசிட்டிவ் வந்தாலும் மத்தியானத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் பாசிட்டிவிட்டி வந்து வைப் அவுட் ஆயிடுச்சு. அதாவது நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் கூட சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் அளவுக்கு ஏறின மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அண்ட் இதை தொடர்ந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸில் ஆக்சென்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கம்பெனி இருக்குது. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனி. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குவார்ட்டர்லி நம்பர்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் மற்ற ஐடி கம்பெனிஸோட பிஸ்னஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேஷன் இருக்கும், ஒரு அனுமானம் இருக்கும். அண்ட் அவங்களோட Q2 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நம்பர்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷனை விட நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஈவன் மார்ஜினும் கூட பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக வந்து இம்ப்ரூவ் ஆயிருந்தது. அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐனால ட்ரெடிஷ்னலாக இருக்க ஒரு ஐடி கம்பெனிஸோட பிஸ்னஸ் பாதிக்கப்படும் சொல்லிட்டு ஒரு பயம் இருந்தது. அந்த பயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது மெதுவாக வந்து போக்கியிருக்கு. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட ஐடி செக்டரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு.
நிஃப்டி ஐடி இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 2% மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அதாவது நிஃப்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பயங்கரமான மூவ்ஸ் பண்ணுது. அதாவது முந்தா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 4% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. நேற்று வந்து 3.25% அளவுக்கு நெகட்டிவ் வந்தது. இன்னைக்கு மறுபடியும் 2% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஓவர் த வீக்கெண்ட் வந்து டென்ஷன் அதிகமாக இருந்தால் நிஃப்டி ஐடி வந்து இங்கே வந்து ரெக்கவர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி ஆக்சென்ச்சரோட ரிசல்ட்ஸ் நல்லா வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரவரியாக நம்மளுக்கு ஒரு பிலீஃப் கொடுத்துருந்தாலும் நம்மளோட ஐடி கம்பெனிஸ் வந்து மெதுவாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோக்கி வந்து அவங்க மூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அண்ட் அடுத்து நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் இல்லாமல் வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் இவங்களும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. நம்மளோட ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் அவங்களோட ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மீட்டிங்லேயும் கூட பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றாமல் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் கிட்ட இருந்து வந்த அப்டேட். அண்ட் அதை தொடர்ந்து இன்னைக்கு காலையில் நம்மளோட நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் அளவுக்கு வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுது, கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடியாக ஒரு 1% அளவுக்கு ஒரு 250 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவாக தான் வந்து ரேலி ஆகுது. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டில் ஏதாவது பெரிய கலாட்டா பண்ணிடுவாங்களோ, அதாவது ட்ரம்ப் போய் கார்கில் லேண்டை பிடிக்கிறது, அவங்க இங்கே குண்டு போடுறது, இவங்க அங்கே குண்டு போடுறது, இந்த மாதிரி ஏதாவது கலாட்டா பண்ணிடுவாங்கன்ற பயத்தில் ட்ரேடர்ஸ் எல்லாம் அவங்களோட பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் இன்வெஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்தினால ஒரு மிகப்பெரிய ஃபாலை வந்து நம்ம பார்த்தோம். அண்ட் மத்தியானத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நெகட்டிவாக முடிச்சிருமோன்ற ஒரு பயம் கூட வர ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்லிங் வந்து இன்டென்சிஃபைடாக இருந்தது. ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா அது மெதுவாக வந்து பாசிட்டிவாக கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா 3000 கம்பெனியில் 1800 கம்பெனி பாசிட்டிவாகவும் 1337 கம்பெனி நெகட்டிவாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி இண்டெக்ஸில் வந்து HDFC பேங்க் வந்து பயங்கரமாக வந்து நிஃப்டியை கீழே தள்ளியிருக்கு. காரணம் என்னென்னா நேற்று வந்து அந்த நியூஸ் தான், அதாவது அந்த நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவும் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனார்ல, அதனோட இம்பாக்ட் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்ல இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு கண்டினியூ ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் HDFC பேங்க் வந்து ஒரு நல்ல பை, விலை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஒருவேளை இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இல்லாமல் இருந்தால் தைரியமாக இறங்கிருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பேங்க்ஸ் வந்து நல்ல வேல்யூவில் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் இதுவரை சுத்தமாக இன்வெஸ்டே பண்ணல HDFC பேங்க்லன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ப்ரைஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிங்க. மேபி இந்த டென்ஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாச்சுன்னா இன்னும் சீப்பாக கிடைக்கலாம். ஒருவேளை இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சுன்னா இந்த பேங்க் வந்து இங்கேருந்து ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருந்தது. எக்ஸப்ட் வந்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் தவிர்த்து மற்ற எல்லா இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருந்தது. அண்ட் செக்டோரியல் இண்டிசஸ்க்கு வந்தோம்னா இன்னைக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிஃப்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தது, பயங்கர பாசிட்டிவாக இருந்தது. நிஃப்டி ஆட்டோ பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பிரைவேட் செக்டர் பேங்க் வந்து பயங்கர நெகட்டிவாக இருந்தது. அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து பாசிட்டிவாக இருந்தது. காரணம் என்னன்னா SBI வந்து அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் IPO கொண்டு வர போகிறாங்க. அதை பற்றி நியூஸ் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து பாசிட்டிவாக இருந்து பிரைவேட் செக்டர் பேங்க் நெகட்டிவாக இருந்ததுனால நிஃப்டி பேங்க் வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் FIIs வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 5520 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் DIs வந்து பார்த்தீங்கன்னா 5706 கோடி ரூபாய்க்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ FIIs வந்து கண்டினியூஸாக செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அவங்களோட இண்டெக்ஸ் ஷார்ட் பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 86% மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எப்போ அவங்க மாற போகிறாங்கன்னு தெரியல. அண்ட் இந்த ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா இந்த ஆக்சென்ச்சர் ரிசல்ட் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியன் ரூபி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 93 ரூபா 50 பைசா அளவுக்கு விழுந்தது இந்தியன் ரூபி. அதாவது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 95 ரூபா டச் பண்ணிடும் போல. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரூபி டிப்ரிஷியேட் ஆக ஆக இந்த ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டாலரில் தான் ரெவன்யூ வரும். அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டாலரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி அது வந்து பாசிட்டிவாக மாறும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவான விஷயம். ஆனால் ஓவரால் நம்மளோட எக்கனாமிக் வந்து நெகட்டிவான விஷயம். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு வந்தோம்னா வோடஃபோன் ஐடியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதே சமயம் ஏர்டெல் ஜியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா ட்ராயோட டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். வோடஃபோன் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட 4 லட்சம் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ வந்து 24 லட்சம் பேர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பாரதி ஏர்டெலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 40 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிம் கார்டை வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 கம்பெனிக்கு பாசிட்டிவான விஷயம். ஈவன் BSNL கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து சிம் கார்டை வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வோடஃபோன் ஐடியா வந்து எந்த அளவுக்கு வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு தான் காமிக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருந்தது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ரீசன் தான். அடுத்து நெஸ்ட்லே கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது இந்த மஞ்ச் இருக்குல்ல, சாக்லேட் 5 ரூபா சாக்லேட் இருக்கு இல்லையா, அந்த 5 ரூபா சாக்லேட்டை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய லைனை வந்து குஜராத்தில் புதுசாக வந்து ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 225 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்லே ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து டிமார்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 2 கடையை திறந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் வீடியோவில் பேசியிருந்தோம். இன்னைக்கு வந்து புதுசாக இன்னொரு கடையை திறந்திருக்காங்க. அம்பாலா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையை திறந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களோட டோட்டல் ஸ்டோர் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 464 கடை இருக்குது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக இவங்களோட பிஸ்னஸ் வந்து க்ரோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கான ஐபிஓக்கான டிஆர்ஹெச்பி வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து கண்டிப்பாக அதில் அப்ளை பண்ணுவேன். நீங்கள் எஸ்பிஐ ஷேர் ஹோல்டர் இருந்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஐபிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 அப்ளிகேஷனாக போட முடியும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம். இவங்க வந்து ஏவிபி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பார்ட்னர்ஷிப் மூலிமா ஐடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் கோஆப்ரேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்க்கு வந்து பாசிட்டிவான விஷயம். அண்ட் மதர்சன் சுமி வந்து பார்த்தீங்கன்னா 35 பைசா பர் ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஞ்சல் ஒன் பார்த்தோம்னா ₹1.25 வந்து ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஷேர் ஹோல்டர்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டாடா பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு. இவங்க வந்து குஜராத் கவர்மெண்ட் கூட ஒரு பவர் பர்ச்சேசிங் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முந்திரா பிளான்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கரண்ட்டை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா பவருக்கு பாசிட்டிவான அப்டேட். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஜொமேட்டோ இருக்கு இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு மக்களை ஏமாத்துறாங்கன்னு பாருங்களேன். அதாவது இனிமேல் ஒரு ஆர்டரை போடணும்னா அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு காசு வாங்குறாங்க. ஏற்கனவே இது வந்து பார்த்தீங்கன்னா ₹12.50 ஒரு ஆர்டருக்கு வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ₹14.90 அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்டர் போடணும்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீயே நீங்கள் ₹15 அளவு கட்ட வேண்டியது இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்கலாக வந்து எனக்கு ராங்காக பட்டாலும் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இது ஒரு பாசிட்டிவான அப்டேட். காரணம் என்னன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாளைக்கு எத்தனை கோடி ஆர்டர் ஒரு இந்தியா ஃபுல்லாக அத்தனை கோடி ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹15 கிடைச்சா அவங்களுக்கு எத்தனை கோடி ரூபா ப்ராஃபிட் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். என்ன இருந்தாலும் சரி கரெக்டாக வந்து இந்த ப்ரோக்ராமிங் தெரிஞ்ச எவனாவது ஒருத்தன் உள்ளே இறங்கி நான் வந்து இந்த மாதிரி இதை வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த பிஸ்னஸில் அடிபட்டுரும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தோடனே போய் ட்ராப் ஆகிடாதீங்க. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் அண்ட் நம்மளோட மார்க்கெட் அனலைசிஸ். அண்ட் இந்த வீடியோவில் தகவல்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.